இன்றைக்கி எங்கள் ஆத்தில் லஞ்சுக்கு வந்து பருப்பூசலி செய்ய போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்படி ஊற போடணுங்கிறது ஃபஸ்ட்டு சொல்கிறேன். பாருங்க, ஒரு சின்ன கப்பில் ஒரு 3 பேருக்கு வரா மாதிரி நான் இன்றைக்கி பண்ணுறேன், காமிக்கிறேன். கப்பில் துவரம் பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, அதே அளவு தான் கடலைப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இதை தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டோம். ஊறினதுக்கப்புறம் என்னெல்லாம் போட்டு அரைக்கணும், எப்படி பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்க சொன்னேன் இல்லையா? ஊற வச்சதுக்கப்புறம் இப்போது மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். என்னெல்லாம் போடலாங்கிறத நான் சொல்கிறேன். உப்பு, ஏன்னா பீன்ஸில் வேறு உப்பு போட்டு வேக வைப்போம், அதனால் இந்த பருப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகா வத்தல், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அப்புறம் பெருங்காயம். பெருங்காயம் கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க, ஏன்னா பருப்பெல்லாம் சாப்பிட்றதுனால பெருங்காயம் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் அரிசி மாவு. இது ஏன் சேர்க்குறேன்னா, நல்லா அந்த பருப்பூசலி வந்து நல்லா கரன்னு வரும், அதனால் அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். அரிசி மாவு சேர்க்குறது வந்து உங்களுடைய ஆப்ஷனல் தான். ஓகே, இப்போ எப்படி அரைச்சிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் எப்படி பண்ணலாங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. அரைச்சிருக்கேன், நைஸாக அரைக்காமல் 1-2 அரைச்சிருக்கேன். இது இனிமேல் எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், உளுத்தம்பருப்பு செவந்தெடுத்து இப்போது பீன்ஸ் எவ்வளோ பொடியாக நறுக்கியிருக்கேன் பாருங்க. கொஞ்சம் தண்ணியை தெளித்து மூடி வச்சுருங்க. உப்பு இப்போ போட்டுறாதீங்க, கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உப்பு போடுங்க. பாருங்க, இந்த ஸ்டேஜில் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம். ஏன் இந்த ஸ்டேஜில் உப்பு போட சொல்கிறேன்னா, முதல்ல போட்டேன்னா இந்த பீன்ஸ் வந்து இந்த பச்சை நிறம் மாறிடும், அதுக்காக தான். ஒரு அரை வெந்தத்துக்கு அப்புறம் போட்டேன்னா இந்த பச்சை நிறம் மாறவே மாறாது, அப்படியே இருக்கும். பாருங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அரைச்சி வச்ச விழுதை போட போகிறேன்.
போட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ திறந்து கொஞ்சம் கிளறிக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கிறது. இந்த மாதிரி மூடி வச்சு இப்படி அப்பப்போ கிளறி விட்டேன்னா இந்த மாதிரி பொலன்னு வரும். சரிங்களா? இந்த ஸ்டேஜில் பீன்ஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம். பீன்ஸ் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஆட் பண்ணிடலாம். மேலே கொஞ்சம் கருவேப்பிலை. போட்டேன்னா சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணுன்னு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் எழுதுங்க. தேங்க்ஸ்.